எனது அன்பான சொந்தங்களே வணக்கம். வெல்கம் டு எஸ்கியூ தமிழ். இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்காகவும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு ஸ்டோரி ஒன்று நான் கொண்டு வந்திருக்கேன். அங்கே கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்கிறீங்களா? மறக்காமல் இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாதி மற்றும் மத அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயமே முக்கியம் என்பதை விளக்கும் ஒரு குட்டி கதை இதோ உங்களுக்காக. ஒரு ஊரில் ஒரு மனிதன் வசித்து வந்தார். அவருக்கு 2 மகன்மார்கள் இருந்தனர். அவர் ஒரு நாள் அந்த 2 மகன்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று விரும்பினார். 2 வெவ்வேறு வண்ண குடுவைகளை கொண்டு வந்தார். ஒன்று தங்க கிண்ணம், இன்னொன்று மண் சட்டி. அந்த தங்க கிண்ணமானது விலை உயர்ந்து கற்கள் பதிக்கப்பட்டு ஜொலித்தது. மண் சட்டியானது பார்ப்பதற்கு சாதாரணமாக அழுக்காக இருந்தது. அவர் தனது மூத்த மகனிடம் இந்த தங்க கிண்ணத்தில் இருப்பதை குடி என்றார். இளைய மகனிடம் இந்த மண் சட்டியில் உள்ளதை குடி என்றார். இருவரும் குடித்தனர். தந்தை கேட்டார், சுவை எப்படி இருந்தது? இருவருமே ஒரே குரலில், இது வெறும் தண்ணீர் தந்தையே, ஒரே சுவையில்தான் இருந்தது. தந்தை புன்னகையுடன் சொன்னார், இந்த பாத்திரங்கள் தான் சாதி மற்றும் மதம். பார்ப்பதற்கு ஒன்று உயர்வாகவும் ஒன்று எளியதாகவும் தெரியலாம். ஆனால் உள்ளே இருக்கும் உயிர் என்னும் தண்ணீர் ஒன்றுதான். தாகம் எடுக்கும் போது பாத்திரத்தின் அழகை பார்ப்பாயா அல்லது தண்ணீரின் சுவையை பார்ப்பாயா? மக்களே, உங்களுக்கு நான் கூற வரும் விடயமானது ரத்தம் ஒன்றுதான். விபத்து ஏற்பட்டு ரத்தம் தேவைப்படும் போது யாரும் ரத்தத்தின் சாதியையோ மதத்தையோ பார்ப்பதில்லை. அங்கு மனிதன் மட்டுமே தெரிகின்றான். இயற்கைக்கு பேதமில்லை. சூரியன் தன் ஒளியை அனைவருக்கும் சமமாகவே தருகிறது. மழை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக மட்டும் பொழிவதில்லை மக்களே. இயற்கையே பிரித்து பார்க்காத போது மனிதர்களாகிய நாம் ஏன் பிரிக்க வேண்டும்? அடையாளம் என்பது ஆடை போன்றது. நாம் அணியும் சட்டை நம் உடலுக்கு பாதுகாப்பு தருமே தவிர அதுவே நாம் கிடையாது. சாதி மதம் என்பவை ஒரு சமூக அடையாளம் மட்டுமே. அவை ஒரு மனிதனின் குணத்தையோ மதிப்பையோ தீர்மானிக்க கூடாது. காயம் பட்டால் வலிப்பது எல்லோருக்கும் தான் மக்களே. பசி எடுத்தால் வயிறு துடிப்பது எல்லோருக்கும் ஒன்றாகத்தான். மனிதர்களை அவர்கள் செய்யும் செயல்களை கொண்டு மதிப்பிடுவோம், அவர்கள் பிறந்த அடையாளங்களை கொண்டு அல்ல. சாதி மதம் பேதமின்றி மனிதனாக வாழ்வோம். மனித நேயத்தை போற்றுவோம். சாதி மதம் பேதமின்றி மனிதனாக வாழ்வோம். மனித நேயத்தை போற்றுவோம். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு கதை மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் உஷா. நன்றி.